ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்குங்க. டெய்லி நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்து வரும்போது நம்மளுக்கு வெயிட்டு நல்லாவே குறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களும் இந்த டெய்லி ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிட்னியில் இருக்கிற கல் கரையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீடியம் சைஸில் வாழைத்தண்டு ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் சுற்றி இருக்கிற அந்த லேயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இது போல் சின்ன பீஸாக சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அந்த நார் வரும் பாருங்கள், இதை விரலால் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இது போல் ஒவ்வொரு பீஸும் கட் பண்ணி நம்ம விரலால் இந்த மாதிரி அந்த நார் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லா நாரும் வந்துடுங்க. நம்மளுக்கு கட் பண்ணி நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு நார் எதுவும் இருக்காது. இதே போல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை சின்ன பீஸ் பண்ணிக்கலாங்க. பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் நார்மல் சைஸில் பீஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதே போல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கட் பண்ணி இது போல் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு கலர் மாறிடும். இதை தண்ணியிலேருந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜூஸ் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் செய்ய போகிறேங்க. அதுக்கு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும், அதனால் அதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1/2 லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். லெமன் சாறு எதுக்குன்னா அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக குடிக்கிறதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், 1/2 லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதை அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் இது போல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு சால்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டேஸ்ட்டாக சுவையாக இனிப்பாக குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் இஞ்சியும் சீரகமும் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, உப்பு, இந்த 3ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஜூஸ் மாதிரியே இருக்குங்க, உங்களுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரியே தெரியாது. ஏன்னா இதில் லெமன் ஆட் பண்ணுறதுனால லெமன் ஜூஸ் போலவே தான் இருக்கும். நான் இது ஹெல்த்தியான ட்ரிங்குங்கிறதுனால உப்பு, சீரகம், இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். கிட்னியில் ஸ்டோன் கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.